இருடா நான் கேட்டு சொல்கிறேன். 10 நிமிஷம் அவர்கிட்ட தான் இருக்கு. 10 நிமிஷம் கூட நான் கேட்டு சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். வேறு என்னடா என் ஃப்ரெண்டு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வேணுமா. அவருக்கு வந்து OnePlusோட ஃபீச்சர்ஸு, அதாவது சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸு, நத்திங்கோட யூனிக் டிசைனு, அப்புறம் பார்க்க ஐஃபோன் மாதிரி வேணுமா. என்ன ஃபோனுன்னு தான் தெரியல 30,000 ரூபாய்க்கு. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா. இருக்குடா ஒரு ஃபோன், Infinix Note 60 Pro. ஓஹோ சரி, எனக்கு சொல்கிறத விட அவங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுங்க, அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன். டன். Infinix Note 60 Proல அர்ணவோட ஃப்ரெண்டுக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்கிற சான்சஸ் இருக்கு. பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்குங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி பிக். அது ஏன் பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியல, தொடர்ந்து பாத்துருவோம். அண்ட் ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்க Snapdragon 7s Gen 4 மொட்டையா போட்டிருக்காங்க. வெரி ரேர்லி நம்ம Snapdragon பிராண்டிங்லாம் பாக்ஸுக்கு மேலேயே பார்த்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, Infinix is very proud. Infinixோட Note series போன்ல ஃபர்ஸ்ட் டைம் Snapdragonோட சிப்செட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. That's interesting. Anyway, பாக்ஸ் திறந்துடலாம். Alright, இன்னொரு விஷயம் பாருங்களேன், inbuilt hard and SPO2 sensor ஆமா. Very interesting. பாக்ஸுக்குள்ள 2 பாக்ஸ். So you have the Infinix Note 60 Pro box and ஒரு Mac power speaker. இது அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட் இதாங்க மேட்டரே. Alright. By the way, ஒரு டிஸ்க்ளைமர் நான் கண்டிப்பா கொடுத்தாகணும். இந்த ஃபுல் பாக்ஸ் செட் பாத்தீங்கல்ல, இது உங்களுக்கு வேணும்னா நீங்க April 16th ல இருந்து April 30th குள்ள இந்த ஃபோன் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபுல் பாக்ஸ் செட் வித் ஃப்ரீ Mac power speaker கிடைக்கும். இல்லனா வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தான். Alright. ஃபோன் இருக்கு. ஸ்மூத்தான அன்பாக்சிங். அதுக்கு அடியில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு லைசென்ஸ்ட் பை Qualcomm அப்படின்ற மொட்டையா ஒரு ஸ்டிக்கர் இல்ல, ஆக்சுவலி ஜஸ்ட் அ டாக்குமெண்ட். இன்ஃபினிக்ஸோட யூசர் மேனுவல் இருக்கு, சர்வீஸ்க்கான டீடைல்ஸ். ஆல்ரைட். கேஸ் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேஸுங்க. எஸ், ஐபோன்ல மேக்ஸேஃப் கேஸ் கரெக்ட்ல அந்த மாதிரி டைப் A to டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் 90 வாட் கேன் சார்ஜர், சின்ன சார்ஜர், வெரி நைஸ். ஸோ இதெல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். பை த வே, ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன். இந்த சிம் கார்டு டூல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன் நான். அது எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே இருக்கு. ஆல்ரைட். ஸோ Infinix Note 60 Pro. சாரி, iPhone 17 Pro Max. பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கு பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி வெரி சிமிலர் லுக். எக்ஸாக்ட்லின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு iPhone 17 Pro Maxோட கலர் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அண்ட் அது மாதிரி உங்களுக்கு கேமரா பிளாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி நைஸ். அண்டர் 30,000 rupees நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா. அண்ட் இந்த கேமரா பிளாட்டோல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இது ரெண்டு வந்து கேமரா, இது வந்து ஒரு LED. இதுல வந்து நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும். அண்ட் கீழே ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஸ்பேஸ்ல எம்டி ஸ்பேஸா கிடையாது, காட்டுறேன் நான். அண்ட் பேசிக்லி பில்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்டல், ஃபுல் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இங்க இருக்கு, வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் இதாங்க உங்க ஹார்ட் ரேட் அண்ட் SPO2 சென்சர் ஃபோனுக்குள்ளேயே இன்டிகிரேட்டடா கொடுத்துருக்காங்க, which is damn nice. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மேல வந்து ஸ்பீக்கர் கிரில் கிடைச்சிரும். JBL டியூன் ஸ்பீக்கர்ஸ் வேற, of course டுவல் ஸ்பீக்கர்ஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு டைப் C 2.0 போட்டு தான், அது பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அண்ட் சிம் கார்டு ட்ரே இருக்கு, of course. அண்ட் இந்த பக்கத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் டேப் AI பட்டன். அதை பத்தி கண்டிப்பா பேசுறேன். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இன் ஹேண்ட் ஃபீல் தார்மாரா இருக்கு. ஸோ பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் பேக் கிடைச்சிரும். தட்ஸ் நைஸ். ஸோ ஓவராலா completely premium build. and உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு 68 69 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்லயும் IP68 கிடைக்குது. so keep that in mind. and இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஸ்லிம்மா இருக்குங்க போன். 7.45 mm தான். weight செக் பண்ணி பார்த்துருவோம். தடவை weight இருக்கும், கிட்டத்தட்ட 205 grams இருக்கும்னு நினைக்கிறேன் நான். let's check. 202.2 gram இருக்குங்க weight. so actually நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிம்மாவும் இருக்கு, ஓரளவு லைட்டாவும் இருக்கு. ஏன்னா உள்ள வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. by the frontல டிஸ்ப்ளேல உங்களுக்கு Corning Gorilla Glass 7 eye protection கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நான் பண்ணி பார்த்துடலாம் இப்போவே டப்புன்னு. ஓகே, what are we going to do? drop test தாங்க. don't try this at home. actually நீங்க பாத்தீங்கன்னா மேல ஸ்கிரீன் கார்டு இருக்கு, அது கழட்டிடுவோமா? let's do this. quieter, much quieter. இப்போ பேக்ல இருந்து ஒரு டிராப், 1 2 டமால், ஒன்றும் ஆகலைங்க. நல்ல பில்ட் குவாலிட்டி. ஸோ ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் என்னதான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தாலும் அண்டர் 30,000 rupees நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் பில்டு கூட நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன IP68 69 இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், பட் IP64 இருக்குது. பை தி டிஸ்ப்ளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்ப்ளே பத்தி பேசுறேன் நான். அது என்னன்னா, இந்த பார்ட்ல உங்களுக்கு ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் LED கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நத்திங்ல கிளிஃப் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இதுலயும் ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ பேசிக்லி இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் LEDல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது, கால் வரும்போது அது லைட் அப் ஆயிக்கும். இன்ஃபேக்ட் ஆக்டிவ் LED ஒன்று இருக்குல்ல, அந்த LEDலே அது காட்டிடும்.
காட்டும். மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல உங்களுக்கு பாட்டு ப்ளே பண்ணும்போது கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் அது மாதிரிலாம் காட்டும். இன்ஃபேக்ட் 2-3 கியூட் அனிமல்ஸையும் காட்டியிருக்காங்க as கிராஃபிக்ஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா NFC டச் பண்ணும்போது அதுல NFC பாப் ஆன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் கியூட்டான அனிமல்ஸ் கொடுப்பாங்க டிஸ்பிளேல, பேசிக்கலி இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேம்ஸ் இருக்குங்க டிஃபால்ட்டா பில்ட் இன். இன்ஃபேக்ட் அந்த கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு, ஃபன்னா இருக்கு விளையாடுறது. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு கிமிக்கா தோணும், பட் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு, யூஸ்ஃபுல்லாவும் தோணுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தோணுச்சு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேங்க. ஆனா ஆக்சுவல் டிஸ்பிளே உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிளாட் 6.78 இன்ச் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெசல் சைஸ் பாருங்களேன், எவ்வளோ ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பஞ்ச் ஹோலும் சின்னதா இருக்கிறதுனால ஸ்கிரீன் எஸ்டேட் தாறுமாறா கிடைச்சிடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED பேனல். பேசிக்கலி 144 Hz வந்து சில கேம்ஸ்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். சிஸ்டம் யூஐல வந்து 120 Hz உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் இந்த லோ லைட் ஃபிளிக்கர் இருக்காம இருக்கிறதுக்கு PWM டிமிங் ரேட்டிங் வந்து உங்களுக்கு 2304 கொடுத்திருக்காங்க, which is very nice. அண்ட் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரைட்டாவும் இருக்கு. 1800 nits உங்களுக்கு HBM கிடைச்சிடும். ஸோ நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு அடியில இட் இஸ் வெரி கிளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் டு லுக் அட். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 4500 nits HDR பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா யூடியூப்ல HDR வீடியோ பிளேபேக் இருக்கு, ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா அண்டர் 30,000 rupees வெரி வெரி குட். Infinix தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, which is nice. இன்ஃபேக்ட் டச் ரெஸ்பான்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் டச் ரெஸ்பான்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கேம்ஸ் ஆடும்போது உங்களுக்கு நல்ல டச் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் வந்து நல்லா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் தான், சோ ப்ரிசைஸா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது டைட்னஸ் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிடும். சோ தட்ஸ் தேர், ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனையே இல்ல. பை தி வே நான் சொன்ன மாதிரி JBL tuned dual speakers கொடுத்திருக்காங்க, பேசிக்கலி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பேஸ் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டு பாருங்க ஒரு தடவை. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கீழே. அடுத்து ப்ராசஸர். சி 30,000 கீழே Snapdragon 7s Gen 4 கொடுத்திருக்காங்க. பிகாஸ் Snapdragon 7s Gen 4 நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட் இஸ் நாட் அ பேட் ப்ராசஸர். ஏன்னா Antutu நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 lakh Antutu ஸ்கோர் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா CPU சுத்தமா த்ராட்டிலே ஆகல. இதுல வந்து ஆக்சுவலி ஒரு வேப்பர் கூலிங் சேம்பர் வேற கொடுத்திருக்காங்க, which is very good. நாங்க கேம்ஸ் கூட ஆடி பார்த்தோம். BGMI ல எங்களுக்கு 90 FPS கேம் பிளே கிடைச்சது. COD ல 120 FPS கேம் பிளே இருக்கு. சோ ஓவராலா ஒரு டீசென்ட்டான ப்ராசஸர்னு கண்டிப்பா சொல்லலாம். வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8/128GB 8/256GB ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். அண்ட் ரெண்டு வேரியன்ட்ஸ்மே உங்களுக்கு வந்து LPDDR5 RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் UFS 3.1 இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த போன்ல ஆக்சுவலி ஃபார் அண்டர் 30,000 rupees இட் இஸ் குட். பை தி வே இந்த போனுக்குள்ள நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 6500 mAh பேட்டரி இருக்கு. ஈஸியா உங்களுக்கு ஒன் டே மாடரேட் யூசேஜ்ல கிடைச்சிரும், பிரச்சனையே இல்ல. 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட் வேற, தட் இஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் சார்ஜரும் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குங்க இதுல. அது 30 வாட் ஸ்பீட்ஸ்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வெரி ரேர்லி வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். சோ Infinix Note 60 Pro ல they have done that, which is very good. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல, ரைட் தானே? இதை வச்சு நான் இப்போ காட்டுறேன். இந்த மேக் பவர் ஸ்பீக்கரை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி April 16th இருந்து 30th குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா கிடைக்கும். இல்லனா இது 3999 ரூபீஸ்ங்க. சோ உங்களுக்கு இந்த போனோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பிடிக்கலனா you can consider this. ஆமா, ஒரு விஷயம் செக் பண்ணி பார்க்கலாம் குவிக்லி. என்னோட S26 Ultraலையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஓகே, பை தி வே இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஸ்பீக்கர் ஆக்சுவலி ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கூடங்க. தட் இஸ் நைஸ். ஸோ டூவல் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இந்த Infinix Note 60 Proல இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கு, பில்ட் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே சூப்பராக இருக்கு, ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் LED கொடுத்துருக்காங்க. பட் கேமராஸ் ஆக்சுவலி நாட் பேட்னு நான் சொல்வேன் கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு டூவல் கேமரா செட்டப் கிடைச்சிடும். 50 MP பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் கேமரால ஆட்டோ ஃபோக்கஸ் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பேசிக்கலி டே லைட்ல டீடைல்ஸ் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பண்டா இருக்கு, பட் ஸ்கின் டோன்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் பிரைட்டண்டா இருக்கு, பட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஓவராலா லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எப்படி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் மேக்ரோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வீடியோ ரெக்கார்டிங்ல கண்டிப்பா இந்த போன்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு 2K 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி ஓகே, நாட் பேட்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ ஓவராலா இது கேமரா ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நத்திங் ஃபோன் 4A வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு பெரிஸ்கோப் கேமராவும் கிடைச்சிரும். பட் ஜென்ரலி மோஸ்ட் ஃபோன்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு டூவல் கேமரா செட்டப் தான் கிடைக்கும். அந்த செட்டப்பை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லைக் தட். பை த வே நெட்வொர்க் உங்களுக்கு வந்து தேவையான 5G பேண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் NFC கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் எல்இடியில் உங்களுக்கு NFC பாப்-அப் ஃபீச்சர் இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் NFC இருக்கு. எனிவே கமிங் டு த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க, எஸ்பெஷலி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து XOS 16 பேஸ்ட் ஆன் Android 16 கிடைக்கும். அண்ட் Infinix ப்ராமிஸ் பண்றது வந்து 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். நான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன்ல இருக்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் தாறுமாறுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக் ஸ்கிரீன்ல நீங்க டெப்த் எஃபெக்ட் பார்த்திருப்பீங்க, ஆனா ஹோம் ஸ்கிரீன்ல பார்த்திருக்கீங்களா? XOS 16ல இருக்குதுங்க. அப்புறம் ஸ்மார்ட் பேனல், ஃப்ளோட்டிங் விண்டோ, எக்ஸ்க்ளோன், இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அண்ட் பீக் ப்ரூஃப்ன்ற ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. சாம்சங்ல பிரைவசி டிஸ்ப்ளே இருக்கு, இதுல பீக் ப்ரூஃப் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க, which is also very good. அப்புறம் 4 lakhsன்ற ஒரு சாட் பாட் உங்களுக்கு இன்பில்ட்டா ஃபோன்ல கிடைச்சிரும். அண்ட் அதுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI டாக்குமெண்ட் ஸ்கேனர், AI கால் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த OnePlusல இருக்க ஒரு ஃபீச்சர் இதுல இருக்கு, OnePlus and Oppoல இருக்க ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன தெரியுமா? அது வந்து இந்த OnePlus and Oppo phonesல மைண்ட் ஸ்பேஸ்ன்ற ஃபீச்சரை இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல அதுக்கு பேரு மைண்ட் ஹப். சோ இந்த ஒன் டேப் AI பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துரும். அண்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சம்மரைஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுல சம்மரைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அதுல AI யூஸ் பண்ணிட்டு அது தானா வந்து சில விஷயம்லாம் பண்ணும், which is very interesting. அப்புறம் AI ரைட்டிங், AI தீம் ஜெனரேட்டர், AI ரெக்கார்டிங் சம்மரி எல்லாமே இந்த போன்ல இருக்குதுங்க. அண்ட் நான் சொல்லவே வேண்டாம், கேலரிக்குள்ள இருக்கிற AI ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும், எக்ஸ்பாண்டர், ரிமூவர் எல்லாமே. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச், கூகுள் ஜெமினி எல்லாமே இருக்கு. ஸோ AI விஷயத்துல இந்த போன்ல எந்த குறையுமே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த OnePlusல இருக்க மாதிரி ஸ்கேலபிள் ஐக்கனும் இதுல கொடுத்திருக்காங்க. பட் அந்த ஸ்கேலபிள் ஐக்கன்ல வந்து ஃபங்க்ஷன் கொடுக்காதது வந்து இட்ஸ் a bit of a let down. ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்திருக்கோம், இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். எல்லாமே நல்லா இருக்கா XOS 16 அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இந்த Infinix Note 60 Proக்குள்ள இருக்கிற XOS 16 எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் வந்து க்ளீனாக இருக்காது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் ஸ்டட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஃபோனில். ஸோ நல்லா இருக்கு, ஐ லைக் தட். ஸோ Infinix Note 60 Pro இப்போ இந்த ஃபோனை வந்து Infinix இந்த 2026 டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28,999 வித் ஆஃபர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு குட் பிரைஸ் ஃபார் an 8/128GB வேரியன்ட். அண்ட் நீங்கள் வந்து 256GB வேரியன்ட் வாங்கினா அது வந்து 30,000க்கு மேலே போகுது. ஸோ அர்ணவோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ஃபோன் அண்டர் 30,000 rupees அவன் தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஃபோன் எனக்கு என்னமோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா மோஸ்ட் விஷயத்துல ஒரு பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எஸ், எந்த விஷயத்துலயுமே வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பேலன்ஸ்ட் ஃபோன் அண்டர் 30,000 rupees தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமான விஷயங்க. ஏன்னா ஜென்ரலி எங்கேயாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், எதர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும், எதர் டிஸ்பிளேல இருக்கும், இல்ல கேமரால இருக்கும், இல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். இங்க எல்லாமே ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கு, which is why this phone is very very interesting. இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இது வந்து ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது, என்னோட ஆக்சுவல் ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த ஃபோன் வர்த் ரெக்கமெண்டிங்கா எனக்கு தோணுச்சு அண்டர் 30,000 rupees. சோ கண்டிப்பா அருண ஃப்ரெண்டுக்கு அவன் ரெக்கமெண்ட் பண்ண போறான். நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுக கிளிக் Trakin Tech தமிழ்.